ஜீசஸ் விஷன் குடும்பத்திற்கும் எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் தினம் தினம் இந்த வசனங்களை கண்டு ஆசீர்வாதத்தை பெறும் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிறிஸ்துமஸ் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளும் ஜீசஸ் விஷன். இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது லூக்கா 2:10-11. இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து எனும் ரட்சகர் உங்களுக்காக பிறந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை முதலாக நேரடியாக கண்ணார கண்ட 4 பேரை பத்தி பார்க்கலாங்க. முதலா ஃப்ரெஷ்ஷா பிறந்த அன்னைக்கே இயேசு கிறிஸ்துவை முகமுகமாய் தரிசித்தவர்கள் இந்த மேய்ப்பர்கள். ஏன் பரலோகத்திலிருந்து தேவதூதன் மூலமாக நேரடியான முதல் செய்தி இந்த மேய்ப்பர்களுக்கு வந்தது? இவர்கள் சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டவர்கள், அதிக படிப்பு இல்லாதவர்கள், அதிக ஞானத்தை தேடுவதல்ல. தேவன் ஞானிகளை வெட்கப்படுத்த பேதைகளை தெரிந்து கொள்கிறார். இவர்களுக்கு இருந்த குவாலிட்டி, ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள். இவர்கள் மிகவும் எளிமையானவர். இயேசு கிறிஸ்துவும் ராஜாதி ராஜாவா இருந்தாலும் மாட்டுக்கொட்டையில எளிமையா வந்து பிறந்தார். எனவே தேவதூதர்கள் நேரடியா இவர்களிடம் வந்து இந்த நற்செய்தியை கூறுகிறார். சும்மா இல்லங்க, இவங்க கண்களுக்கு எதிரா ஆடி பாடி உன்னதத்தில் இருந்த தேவனுக்கு மகிமை உண்டாவதாக சொல்லி புகழ்ந்து பாடி நற்செய்தியை அறிவித்தனர். அவர்களுக்குள்ளாக இருந்த அந்த பயம் நீங்கி எந்த சந்தேகமும் இல்லாமல் உடனடியாக இயேசு கிறிஸ்துவை நேரடியாய் சந்தித்தனர். ஆமாங்க, ஆவியில நாம் எளிமையோடு இருக்கும் போது, ரொம்ப பிரம்மாண்டமா எதையும் தேடாத போது, புறக்கணிக்கப்பட்டவர்களா இருந்த போதிலும் தேவன் நம்மை, உங்களை, என்னை தேடி வந்திருக்கிறாருங்க. அவரை நாம் கண்ணார கண்டு அனுபவித்தது போல மற்றவர்களும் அவர்களை காணத்தக்கதாக நாம் ஒரு நல்ல மெசஞ்சரா இருக்க கர்த்தர் விரும்புகிறார். இரண்டாவதாக சிமியோன். இவருக்கு அறிவித்தது யார்? பரிசுத்த ஆவியானவர். நீ மறிக்கும் முன்னாடி இந்த ரட்சணியத்தை பாப்பன்னு சொன்னார். அதே மாதிரி அவரும் பார்த்து களி கூர்ந்திருந்தார். அவர் மிகவும் நீதிமானாயிருந்தார், பக்தியுள்ளவனாயிருந்தார். எனவே இந்த பாக்கியத்தை பரிசுத்த ஆவியின் மூலம் அவர் பெற்றுக்கொண்டார். அதை கண்டும் கழித்தார். ஆமாங்க, தேவனுடைய பார்வைக்கு நீதிமானும் பக்தியுள்ளவர்களுமா நாம் இருக்கும் போது இந்த ரட்சணியத்தை காண தேவன் நம் கண்களையும் திறப்பாருங்க. நம் மூலம் உலகத்தின் கண்களையும் திறப்பாருங்க. மூன்றாவதாக தீர்க்கதரிசியாகிய அன்னாள். மீட்புக்காக காத்திருந்த அநேகருக்கு இவங்க இந்த மீட்பை பற்றி சொல்லத்தக்கதாக தேவன் அவர்களை சரியான நேரத்தில் கொண்டு வந்து ரட்சணியமாகிய இயேசு கிறிஸ்துவை கண்ணார காண வைத்தாருங்க. ஆமாங்க, தேவனுடைய வருகைக்காக காத்திருக்கும் நாமும் கூட இந்த நற்செய்தியை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளும் கடமையை பெற்றிருக்கிறோங்க. இந்த அம்மா இரவும் பகலும் தேவனுக்காக காத்திருந்தாங்க. இவங்களுக்கும் ரொம்ப பெரிய குட் நியூஸ், அவரை கண்ணார காணும் பாக்கியம் கிடைச்சிச்சுங்க. இந்த பாக்கியம் கர்த்தர் நமக்கும் வைத்து காத்திருக்கிறாருங்க. நான்காவதாக சாஸ்திரிகள். இவர்கள் ஞானவான்கள், வரலாற்றை தேடுகிறவர்கள். வரலாற்றில் இயேசு கிறிஸ்து என்ற உலக ரட்சகர் பிறப்பார் என்று எழுதியிருக்கிறதை 100% நம்பி அதை தேட ஆரம்பித்தனர். இவர்கள் தேடினபடினால் கர்த்தரும் இவர்களுக்கு உதவி செய்தார். விடிவெள்ளி நட்சத்திரத்தை ஒரு வழி நடத்துதலாக கொண்டு வந்து சேர்த்தார். இதில் விசேஷம் என்னன்னா, அந்த நாட்டை ஆண்ட ராஜாவுக்கு இந்த வெளிப்பாடு கிடைக்கலங்க. எங்கேயோ இருந்து அவரை தேடுகிறவர்களுக்கு வெளிப்பாடும் தேவனுடைய நேரடியான வழி நடத்துதலும் உதவியும் கிடைச்சிச்சுங்க. வேதம் சொல்லுது, என்ன தேடுறவங்க என்ன கண்டடைவாங்கன்னு சொல்லி. சாஸ்திரிகள் ஏமாறவே இல்லை. தேவனை நீங்க தேடும் போது நீங்களும் ஏமாற போறது கிடையாது. சரியான நேரடி வழிநடத்துதலை கர்த்தர் கொடுத்து நீங்க போய் சேர வேண்டிய இடத்திற்கு கண்டிப்பாய் உங்களை சேர்ப்பாருங்க. ஆமாங்க, புறக்கணிக்கப்பட்ட எளிமையான மேய்ப்பர்களோ விசேஷமான சாஸ்திரிகளோ, ஆனா இருந்த சிமியோன் என்ற நீதிமானோ, பெண்ணா இருந்த அன்னாள் என்ற தீர்க்கதரிசியோ, யாரா இருந்தாலும்
இந்த நற்செய்தி நமக்கு சொந்தங்க. நாம் ஆவியில் எளிமையோடு இருக்கும்போது, நீதிமானாய் இருக்கும்போது, காத்திருந்த அன்னாளை போல் இருக்கும்போது, தேவனுடைய காரியங்களை தேடி தேடி செய்ய காத்திருந்த சாஸ்திரிகளை போல் நாம் இருக்கும்போது இந்த நற்செய்தியை நமக்கு தேவன் சொந்தமாக்கி தருவாருங்க. அநேக நற்செய்திகளை வாக்குத்தத்தங்களாய் நம் வாழ்க்கையில் வைத்திருக்கிறாருங்க. நம் மூலம் இந்த நற்செய்தியை உலகத்திற்கே கொண்டு செல்ல நம்மை பயன்படுத்துவாருங்க. ஆயத்தமாய் அவர் பிறப்பை இந்த நாளில் நாம் வித்தியாசமாய் காணும் போது நம்மையும் வித்தியாசமான பாதையில் அவர் நடத்துவாருங்க. ஜெபிக்கலாமாங்க. கண்டு விசுவாசிக்கிறதை விட காணாமல் விசுவாசிக்கிறவன் பேரு பெற்றோன்னு வேதம் சொல்லுதப்பா. கண்ணார காணாட்டியும் என் ஆவியில தினம் தினம் உன் பிறப்பை கொண்டாட எனக்கு கிருபை செய்திருக்கிறேன். அதற்காக உமக்கு நன்றி. எனக்காக நீர் பிறந்ததற்காக நன்றி ஐயா. இந்த நற்செய்தியை, இந்த ரட்சண்ய செய்தியை உலகமெங்கும் எடுத்து செல்லத்தக்கதாக உன் வருகைக்கு அநேகரை ஆயத்தப்பட்டு நானும் வரத்தக்கதாக என்னையும் எடுத்து பயன்படுத்தும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.